إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு குறித்த செய்திகளை நாங்கள் தொடராக பார்த்து வருகிறோம். அதனுடைய இறுதி பகுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி பேருரை அல்லது இறுதி ஹஜ்ஜி நடந்தேறிய செய்தியை நாங்கள் சற்று முன்னர் பார்த்தோம். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு அல் மபுஹத்துல் ஹாமிஸ், 53வது பக்கம். தௌதி ஓஹு லில்லஹ்யாஇ வல் அம்வாத், உயிரோடு உள்ளவர்கள் இறந்தவர்களுக்கு பிரியாவிடை கூறுதல் என்ற இந்த தலைப்பு. முடிந்தளவு சுமார் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 50 பக்கங்கள் இருக்கிறது. மிக சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் அந்த செய்திகளை பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி காலகட்டத்தில் சில மிக முக்கியமான நடைமுறைகளை அவர்கள் செய்கிறார்கள். அதிலே ஒன்றாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி பகுதியிலே அடிக்கடி என்ன செய்வார்கள், பகீ என்கிற மதீனாவிலே அமைந்திருக்கிற மன்னரைக்கு சென்று வருவார்கள். பகீயுல் கர்கத், ஜன்னத்துல் பகீ அல்ல, அது பிற்காலத்தில் நம்மளால் என்ன செய்யப்படுது, அது பேசப்படுது. உண்மையான பேர் வந்து பகீயுல் கர்கத். கர்கத் என்கிறது ஒரு வகை மரம், கள்ளி மரம் வரைக்கும் நினைக்கிறேன். அந்த மரத்துக்கு அங்கே இந்த பகுதியில் நின்ற காரணத்தினால அதிகமாக என்ன செய்யப்படுகிறது, அதோடு சேர்த்து இந்த கர்கத் மன்னரை அப்படிங்கிற பேர் வந்திருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மன்னரைக்கு சென்று அந்த பகீயுல் கர்கதிலே அடக்கப்பட்டிருக்கிற இறந்து போனவர்களுக்காக வேண்டி பிரார்த்திப்பார்கள். இது ஒரு செய்தி. இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே போன்று உங்களுக்கு தெரியும், உஹது களத்திலே சுமாராக 70 சொச்சம் சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அங்கும் சென்று என்ன செய்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி காலப்பகுதியில் உஹதிலே ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்களுக்காக வேண்டியும் பிரார்த்திப்பார்கள். இந்த செய்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு, சுமாராக 8 ஆண்டுகளுக்கு பிறகு உஹது களத்துக்கு சென்று அல்லாஹ்வுடைய தூதர் தொழுவித்ததாக ஒரு ஹதீஸ் வருகிறது. அவன் அந்த ஹதீஸை பொறுத்தளவில் அந்த தொழுவித்தார்கள் என்பதை விட எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகீயுல் கர்கதிலே நடந்து கொண்டார்களோ, எப்படி அங்கே போயிட்டு பகீயுல் கர்கதிலே அடங்கப்பட்டிருக்கிற சஹாபாக்களுக்கு பிரார்த்தனை செய்தார்களோ, அதே போன்று தான் என்ன செஞ்சிருக்கிறார்கள், உஹது களத்திலும் 8 ஆண்டுகளுக்கு பின்னர் சென்று என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்களுக்கு பிரார்த்தித்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், சில அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பகீயுல் கர்கத்துக்கு போகிற நேரத்தில் சொல்லுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முஃமினீன் வ ஆதாக்கும் மா துஅதூன் கதம் முஅஜ்ஜலூன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் அல்லாஹ் மக்ஃபிர் லி அஹ்லி பகீயுல் கர்கத். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகீயுல் கர்கத்திலே அடங்கப்பட்டிருக்கிற அந்த சஹாபாக்களுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் செய்த மிக முக்கியமான பிரார்த்தனை. இதனுடைய கருத்துக்களை சொல்லிட்டு போனால் நம்மளுடைய தலைப்பு முடியாதுங்கிற காரணத்தால் அதுகளை நான் அப்படியே விடுறேன். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஆயிஷா நாயகி கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, பகீயுல் கர்கத்துக்கு போனால் நாங்கள் என்னத்தை சொல்ல என்று கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், கூலி, நீங்கள் சொல்லுங்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ யர்ஹமுல்லாஹுல் முஸ்தக்திமீன மின்னா வல் முஸ்தஅখিরিন வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்குமுல் லாஹிகூன். இது பகீயுல் கர்கத்துக்கு மாத்திரமல்ல, பகீயுல் கர்கத்து மாத்திரமல்ல, பொதுவாக மன்னரைகளுக்கு செல்லுகின்ற நேரத்தில் இந்த பிரார்த்தனைகளை நம்ம என்ன செய்யணும், செய்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இறுதி கால பகுதி இதெல்லாம் அவருடைய மரணத்தினுடைய அறிகுறியாக இருக்கிறது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க,
அந்த இறந்து போனவர்களுக்கு பிரியாவுடைய கொடுக்குறாங்க. இதுக்கு பிறகு எனக்கு என்ன செய்ய முடியாது, பிரார்த்திக்க முடியாது, இஸ்திக்பார் செய்ய முடியாது, உங்களை அடிக்கடி நான் தரிசிக்க முடியாது என்கிற சமீட்சைகளை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுறாங்க. அந்த கடைசி உஹது களத்திலேயும் பகீஉல் கர்கத்திலேயும் நடந்த அந்த சம்பவம் என்ன செய்து எங்களுக்கு உணர்த்துவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி என்ன செய்கிறாங்க, அந்த உஹது களத்துக்கு போயிட்டு பிரார்த்தித்த செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் நாங்கள் பார்க்கிறோம். அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, இப்படி தொழுவிச்சதுக்கு பிறகு திடீரென என்ன செய்கிறாங்க, மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி மிம்பரிலே ஏறி என்ன செய்கிறாங்க, இன்னி பைன ஐதீக்கும் ஃபரத்துன் லக்கும், நான் என்ன செய்ய போகிறேன், உங்களை விட நான் முன்னே செல்ல போகிறேன். அப்போ மரணத்தினுடைய அறிகுறியை என்ன செய்கிறாங்க ரசூலுல்லாஹ் உயிரோடு உள்ளவங்களுக்கு சுட்டி காட்டுறாங்க. ஏற்கனவே சுட்டி காட்டினது உஹது களத்தில் ஷஹீதாக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி பிரார்த்தித்தது. இரண்டாவதாக பகீஉல் கர்கதில் அடக்கப்பட்டிருக்கிற அந்த கபராளிகளுக்காகவும் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, இறந்து போனவர்கள்ட்ட இருந்து பிரியாவுடைக்குரிய சமீட்சைகளை காட்டுறாங்க. இப்போ உயிரோடு உள்ள சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் அழைச்சி என்ன சொல்கிறாங்க, நான் உங்களை விட என்ன செய்ய போகிறேன், முன்னே நான் செல்ல போகிறேன். வான ஷஹீதுன் அலைக்கும், உங்களுக்கு நான் சாட்சியாக இருப்பேன். வ இன்ன மௌஇதக்குமுல் ஹவுல், நீங்கள் எல்லோரும் என்ன செய்யணும், ஹவுல் என்கிற அந்த தடாகத்துக்கிட்ட வருவீங்க. வ இன்னி வல்லாஹி ல அன்துர் இலா ஹவுலில் ஆன் மின் மகாமி ஹாதா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நான் இந்த இடத்திலே இருந்து கொண்டு அந்த ஹவுதுல் கௌசரை நான் பார்க்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறார்கள், பார்ப்பதை போன்று இருக்கிறது. வ இன்னி கத் உதீது மஃபாத்திஹ ஹஸாயினில் அர்த், இந்த பூமியினுடைய பொக்கிஷங்களுடைய திறவுகோல்கள் என்னுடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவ் மஃபாத்திஹல் அர்த் வ இன்னி வல்லாஹி மா அகாஃபு அலைக்கும் மன் துஷ்ரிகு பஅதி, நான் உங்களுக்கு என்னுடைய மரணத்துக்கு பிறகு நீங்கள் எல்லாம் இணை வைப்பாளர்களாக மாறிவிடுவீர்கள் என்று சொல்லி நான் பயப்படவில்லை. நான் எதுக்கு பயப்படுகிறேன், வலாகின்னி அகாஃபு அலைக்கும் துன்யா அன் தனாஃபஸு ஃபீஹா கமா ஹலக மன் கான கப்லகும், இந்த உலக மோகங்கள் உங்களுக்கு திறந்து விடப்பட்டு அதிலே முழுமையாக நீங்கள் உங்களையே ஈடுபடுத்தி அல்லாஹ்வை மறந்த நிலையில் வாழ்ந்து விடுவீர்களோ என்று நான் என்ன செய்கிறேன், பயப்படுகிறேன். இப்படி நடந்து கொண்டால் ஒருத்தருக்கு ஒருவர் அடிபட்டு நீங்கள் என்ன செய்வீர்கள், இறந்து போய் விடுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, இந்த உலக ஆசாபாசங்களை விட்டு நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் தூர விலகி இருக்க வேண்டும், மறுமையினுடைய சிந்தனை எங்களுக்கு இருக்க வேண்டும் என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ இந்த செய்தி உயிரோடு உள்ள சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, பிரியாவிடைக்கான செய்திகளை முன்வைக்கிறாங்க. இது அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தினுடைய நெருக்கத்தை எங்களுக்கு சொல்லுதா இல்லையா, சொல்லுது என்கிற செய்தி நம்ம பார்க்குறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்போ இந்த 5வது மபஹஸிலே எடுக்கப்பட்டிருக்கிற மிக முக்கியமான சில ஃபாயிதாக்கள், சிறப்புகளை அல்லது அதனுடைய பிரயோசனங்களை நாம் எப்படி பார்க்குறோம்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக மக்களில் அதிகமான இரக்கமுள்ளவங்களாக இருந்திருக்கிறாங்க. எந்த ஒரு செய்தியும் சொல்லாமல் போகக்கூடாது. நல்ல விஷயங்களாக இருந்தால் எத்தி வைப்பாங்க, தீய விஷயங்களாக இந்த செஞ்சிருவாங்க, தடுக்கக்கூடிய ஆர்வம் உள்ளவங்களாக மக்களுடைய நலன் சார்ந்த விடயங்களில் என்ன செய்வாங்க, அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கமுள்ளவராக இருந்திருக்கிறார்கள். ஒன் நுசுஹலகும் ஃபில் ஹயாத், இந்த உலக வாழ்க்கையில் அதிகமான உபதேசங்களை செஞ்சிருக்கிறாங்க. வபாதல் மமாத், இப்படி என்ன செய்ய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த பாடத்தை இந்த ஹதீஸில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது முதலாவது. ரெண்டாவது, நம்ம இறுதியாக பார்த்த செய்தி, பொதுவாக இணை வைப்பில் இருந்து நம்ம என்ன செய்து விடுபட்டாக வேண்டும் ஒன்று. இரண்டாவதாக, இந்த உலக ஆசாபாசங்கள் உலகத்திலே மூழ்கி ஈமானை இழக்கின்ற அந்த நிலையை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கடைசி கட்டத்தில் எச்சரிக்கையாக சஹாபாக்களுக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் என்கிற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது 5வது மபஹஸ் முடிந்திருக்கிறது. 6வது மபஹஸ் 58வது பக்கம். பிதாயத்து மர்லிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நோயினுடைய ஆரம்பமும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொழுவிக்க ஏவியதும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, ஹஜ்ஜத்துல் வதாவில இருந்து துல்ஹஜ் மாதம் திரும்பி வர்றாங்க. வந்து
மதீனாவில் என்ன செய்கிறாங்க, அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய எஞ்சி உள்ள நாட்கள் இருக்கிறாங்க. அதற்கு பிறகு முஹர்ரம் மாதம், சஃபர் மாதம், இப்படி என்ன செய்கிறது, கடந்து போகிறது. வஜஹஸ ஜெய்ஸ உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி என்ன செய்கிறாங்க, உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தலைமையில் ஒரு படையை என்ன செய்கிறாங்க, தயார்படுத்துகிறாங்க யுத்தத்துக்காக வேண்டி. ஃபபைனம الناس على ذلك உப்துதிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஷக்வாஹு ஃபீ லயாலி பகீன் மின் சஃபர், சஃபர் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் என்ன செய்கிறது, அல்லது கடைசி பகுதியில் ரசூலுல்லாஹ்வுடைய நோய் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அதிகரிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய நோய் படிப்படியாக என்ன செய்கிறது, அதிகரிக்கிறது. சிலர் சொல்கிறார்கள் சஃபர் மாதத்தினுடைய 20வது நாள், சிலர் சொல்கிறார்கள் 29வது நாள், இன்னும் சிலர் சொல்கிறார்கள் ரபியுல் அவ்வல் மாதமே ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யுது, நோயினுடைய ஆரம்பம் வருகிறது என்று சில அறிவிப்புகளை நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில நேரங்களில் அடிக்கடி ஃபாத்திமா நாயகிற வீட்டுக்கு போனாலோ அல்லது ஃபாத்திமா நாயகி ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வந்தாலோ என்ன செய்வாங்க, மகளை முத்தமிடுவாங்க. முத்தமிட்டு பக்கத்தில் என்ன செய்வாங்க, உட்கார வைப்பாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி அவருடைய நோயுற்று இருக்கிற நேரத்தில் இந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்க, ஆயிஷா நாயகிட்ட சொல்கிறாங்க, எனக்கு மிக கடுமையான தலைவலியாக இருக்கிறது, தலை வேதனையாக இருக்கிறது. அப்போ அந்த நேரத்தில் ஆயிஷா நாயகிக்கும் தலைவலியான நேரம்தான். ஆயிஷா நாயகிக்கும் தலைவலியாக இருக்கிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்கிறாங்க, எனக்கும் தலைவேதனையாகத்தான் இருக்குது, கடுமையான ஒரு தலைவலிக்கு நான் அவதிப்படுகிறேன் என்று சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, இப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க, பல் அன வல்லாஹி ஆயிஷா வா ரஸா, அல்லாஹ் மீது சத்தியமாக ஆயிஷாவே எனக்கும் தலைவலியாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. காலத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சும்மா கால் வமா தர்ருகி லவ் முத்தி கப்லி ஃபகும்தி அலைகி ஃபகஃபன்துகி வஸல்லைது அலைகி வதஃபன்துகி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஆயிஷாவை பார்த்து சொல்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹா, நீ எனக்கு முன்னால் நீ மரணித்தாள், நான் உன்னை குளிப்பாட்டி, என் கையாலே குளிப்பாட்டி, உன்னை கஃனிட்டு, உன்னை நான் தொழுவித்து, என் கையாலே நான் உன்னை அடக்கம் செய்வேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து இந்த செய்தியை சொல்கிறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு உள்ளவங்களுக்கு பிரியாவிடைக்கான ஆரம்ப இந்த சமீட்சைகள் என்ன செய்யப்படுகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யப்படுகிறது, காட்டப்படுகிறது. இப்போ இந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் இதை பற்றி ஏனைய மனைவிமார்கள்ட்டையும் சொல்ல போகிறேன், ஏனைய மனைவிமார்கள்ட்டையும் சொல்ல போகிறேன்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, சிரிக்கிறாங்க. தபஸ்ஸம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் அதாவது உயிரோடு சமகாலத்தில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, 9 மனைவிமார்கள் உயிரோடு இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த 9 மனைவிமார்களில் ஆயிஷா நாயகியை பற்றி தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ பாக்கி உள்ள 8 பேர்ட்டையும் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த செய்தியை போய் சொல்ல போகிறேன். இப்படி என்னை பார்த்து என்ன செஞ்சிருக்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் முதலாவது ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி மரணிச்சா என்ன செய்வாங்க, குளிப்பாட்டுவாங்க, கஃனிடுவாங்க, தொழுவிப்பாங்க, அடக்கமிடுவாங்கன்னு சொல்லி இப்படி என்ன செய்கிறாங்க, என்ன பார்த்து சொல்லியிருக்கிறாரே என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை நான் ஏனைய மனைவிமார்கள்ட்டையும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, புன்முறுவலாக சிரிக்கிறாங்க என்கிற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், சில வரலாற்று நூல்களையும் அதே போல் அஹ்மது, இப்னு மாஜா, பைஹக்கி போன்ற ஹதீஸ் கிதாபுகளையும் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நாட்கள் போக போக மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹுடைய நோயும் அதிகமாக கடுமையாக வந்துட்டு, இந்த நேரத்தில் எல்லா மனைவிமார்களையும் மைமூனா ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு அழைக்கிறாங்க. அழைச்சிட்டு கேட்குறாங்க, நீங்கள் எல்லாம் விரும்பினா நான் என்ன செஞ்சிடறேன், ஆயிஷாவுடைய வீட்டில் நான் இருந்துக்கிறேன் ரலியல்லாஹு அன்ஹா அப்படின்னு சொன்ன நேரத்தில் எல்லா மனைவிமார்களும் என்ன செய்கிறாங்க, அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹுடைய நோய் அதிகரிக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய விருப்பத்துக்கு என்ன செய்கிறாங்க, அவங்க மனைவிமார்கள் உடன்படுறாங்க. உடன்பட்டு தங்களுடைய பங்குகளை கூட என்ன செஞ்சிடறாங்க, விட்டு கொடுத்து, பரவாயில்லை நீங்கள் விரும்பிய மாதிரி என்ன செய்யலாம், ஆயிஷாவுடைய வீட்டில் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம், இருந்து கொள்ளலாம் என்கிற செய்தியை நம்ம யார் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் பொதுவாக மைமுனா ரலியல்லாஹுடைய வீட்டில் இருந்து வர்ற நேரத்தில் 2 சஹாபாக்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு,
இதனுடைய நபித்தோழர்கள் நம்ம அப்படியே பிடிச்சி தூக்கிட்டு வர்ற மாதிரி வர்றாங்க. அல்லாஹுடைய தூதருடைய கால் விரல்கள் என்ன செய்கிறது, அப்படியே பூமியிலே தரைப்பட்டு கோடடித்து கொண்டே வருகிறது. அல்லாஹுடைய தூதர் கடைசி கட்டத்தில் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் இருந்து என்ன செய்யப்படுறாங்க, ஆயிஷா நாயுடைய வீட்டுக்கு வர்ற நேரத்தில் என்ன செய்கிறாங்க, 2 சஹாபாக்கள் தாங்கிய நிலையில் என்ன செய்கிறாங்க, வந்து கொள்கிறார்கள் என்கிற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், ஹதீஸ் கிதாபுகளில் பார்க்குறோம். இந்த நேரத்தில் நோயும் என்ன செஞ்சிருக்குது, அதிகரித்து விட்டது. இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் சுமாராக 7 துருத்தி அளவிலான தண்ணீரை கொண்டு வாங்க, கொண்டு வந்து என்ன செய்யுங்க, எனக்கு ஊற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் மக்கள்கிட்ட போயிட்டு ஒப்பந்தத்தை நான் என்ன செய்ய போகிறேன், ஒப்பந்தம் வாங்க போகிறேன் என்று சொன்ன நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பெரிய ஒரு பாத்திரம் இருந்தது. அந்த பாத்திரத்துக்குள்ள என்ன செய்கிறாங்க, உட்கார வச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, குளிப்பாட்டுகிறார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு என்ன செய்யப்படுறாங்க ரசூல்லா, ஏன்னா கடுமையான கஷ்டம், தலைவலி, வேதனை. அப்போ இதுகளெல்லாம் குறைச்சி கொள்றதுக்காக வேண்டி என்ன செய்யப்படுறது, ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை இவங்க என்ன செய்கிறாங்க, குளிப்பாட்டுகிறார்கள். கடைசியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, போதும் என்கிறாங்க. பிறகு மக்களுக்காக தொழுவிக்கிறதுக்காக வேண்டி செல்கிறார்கள். அங்கு போயிட்டு ஒரு உரையின் நிகழ்த்துகிறார்கள் என்கிற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், புகாரி என்கிற ஹதீஸ் கிதாபில் இந்த சம்பவத்தை பார்க்குறோம். இப்படி போயிட்டு வந்ததுக்கு பிறகு இன்னும் சில நாட்கள் கடந்ததுக்கு பிறகு இன்னும் அதிகமாக நோய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே மக்கள் எல்லாம் சஹாபாக்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்குள்ள உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் தொழுவிக்க வருவாங்க, எப்போ வருவாங்கன்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, சல்லன்னாஸ், மக்கள்லாம் தொழுதுட்டாங்களா? அப்போ சொல்லப்படுகிறது, இல்லை அல்லாஹ்வின் தூதரே உங்களைத்தான் எதிர்பார்த்திருக்கிறார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லவுலி மாஅன் ஃபில் மிஹ்லப், அந்த மிஹ்லப் என்கிற பாத்திரத்தில் தண்ணீரை வைங்க என்று சொன்ன உடனே தண்ணீர் வைக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, குளிக்கிறாங்க. குளிச்சு முடிஞ்சு எந்திரிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க, முடியாமல் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுகிறார்கள். இப்படி ஒன்றுக்கு பல முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, தொழுவிச்சிட்டாங்களா, மக்கள்லாம் தொழுவிட்டாங்களா, இல்லை யா ரசூலல்லாஹ் உங்களைத்தான் எதிர்பார்த்திருக்கிறார்கள், தண்ணீர் வைக்கப்படுகிறது, குளிக்கிறார்கள், பிறகு என்ன செய்யப்படுகிறது, மயக்கம் போட்டு விழுறாங்க. இப்படி பல முறை என்ன செய்யப்படுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயக்கம் போடுறாங்க, எந்திரிக்கிறாங்க, மயக்கம் போட்டு விழுறாங்க, எந்திரிக்கிறாங்கன்னு சொல்லி இப்படி கடைசி கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள 2 சஹாபாக்கள் பள்ளிவாசலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு என்ன செய்யறது, தாங்கி கொண்டு போகிறாங்க. போகிற நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்கிறாங்க, தொழுவிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ரசூலுல்லாவை கண்ட உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பின்னுக்கு வர்றதுக்கு என்ன செய்கிறாங்க, முயற்சி செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஆன்மீக தலைவராக இருக்கிறார். அப்போ இதுக்கு முன்னாடி இமாமத் செஞ்ச அல்லாஹ்வுடைய தூதர் முன்ன வர்ற நேரத்தில் என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ட உடனே இவர் பின்னுக்கு வர்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, முயற்சி செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இல்லை அப்படியே நீங்கள் என்ன செய்யுங்க, இருந்த இடத்துல இருந்து தொழுவீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இடது பக்கத்தில் அல்லது வலது பக்கத்தில் என்ன செய்யப்படுறாங்க, உட்கார வைக்கப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க. பிறகு அவருடைய தொழுகையை அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, பின்தொடர்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய தொழுகையை பின்னால் உள்ள சஹாபாக்களை என்ன செய்கிறாங்க, பின்தொடர்கிறார்கள். ஏன்னா ரசூலுல்லாஹுக்கு சவுண்டு வராது. அப்போ சவுண்டு வந்த சத்தத்தை அல்லாஹு அக்பரோ சமி அல்லாஹு லிமன் ஹமீதாவோ சொல்கிறது யார், அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க. அதை பின்தொடர்ந்து என்ன செய்வாங்க, பின்னுக்கு இருக்கிற சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள், தொழுகிறார்கள் என்கிற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி அந்த கட்டத்தில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி சில நாட்கள் அன்றிலிருந்து சில நாட்கள் என்ன செய்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொழுவிக்கிறாங்க. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் பல நாட்களுக்கு பிறகு பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொழுவிக்கிறதுக்கு பாங்கு சொல்லி என்ன சொல்லப்படுகிறது. பிறகு பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் சஹாபாக்களும் தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் வருவார்களே எதிர்பார்க்குறாங்க. இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒருத்தரை பிடிச்சி அனுப்புகிறாங்க, அபூபக்கர்ட்ட சொல்லுங்க அவரை தொழுவிக்க சொல்லி, இமாமத் செய்ய சொல்ற யாரை, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இமாமத் செய்யட்டும் அப்படின்னு சொன்ன நேரத்தில் ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தந்தை அபூபக்கர் ரஜுலுன் அசீஃபுன், ரொம்ப இலகிய மனசு உடைச்சவர், நீங்கள் நின்ற இடத்துல நின்று தொழுவிச்சால் அழுகையை தவிர வேறு எதுவுமே என்ன செய்யாது, பின்னால் நிற்கக்கூடிய தொழுகையாளிகளுக்கு கேட்காது. எனவே அந்த அளவுக்கு மிக இலகுவான மனசு படைச்சவர், அழக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி
சொன்ன நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இல்லை அபூபக்கர் தான் தொழுவிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யப்படுகிறது, தொழுவிக்க சொல்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்றாங்க, தொழுவிக்கிறாங்க. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அவருடைய வலது பக்கம் அல்லது இடது பக்கத்தில் உட்கார்றாங்க. இந்த செய்தியை ஆயிஷா நாயகி சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா நாயகியை பற்றி சொன்னாங்க. ஏண்டா ஆயிஷா நாயகி சொன்னது தந்தையை தொழுவிக்காம உமர் ரலியல்லாஹு தஆலான்னு தொழுவிக்க சொல்லி, ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலான்ட்ட சொல்றாங்க, என்ன செய்யுங்க, உங்களோட தந்தையை தொழுவிக்க சொல்லுங்க என்று சொன்ன நேரத்தில் அவங்க மறுத்துடுறாங்க. இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இன்ன குன்ன லஅன்துன்ன சவாஹிப யூசுஃபும், நீங்களெல்லாம் யூசுப் நபியுடைய தோழிகள் இருக்கிறாங்கல்ல, அந்த கையை அறுத்துக்கிட்டாங்க. யூசுப் நபியுடைய வரலாற்றை நீங்கள் படிச்சிங்களா, அது போல எல்லாம் நீங்கள்லாம் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, இந்த தங்களுடைய மனைவிமார்களில் சிலரை பார்த்து என்ன செய்கிறாங்க, சொல்லுகிறார்கள் என்கிற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அப்போ இந்த செய்திகள் பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி காலப்பகுதியில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளாக இந்த தலைப்பில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதில் இந்த பந்தியில் இருந்து இந்த பகுதியில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிற மிக முக்கியமான பாயிண்ட்கள் என்னன்னு சொன்னால், முதலாவதாக நாங்கள் இந்த கபறுகளை நாங்கள் ஜியாரத் செய்கிறது, கபறுகளை ஜியாரத் செய்கிறது. இந்த கபறுகளை ஜியாரத் செய்கிற நேரத்தில் மிக முக்கியமான 2 விஷயத்தை நம்ம ஞாபகத்தை வச்சுக்கொள்ளணும். அதுக்காக வேண்டி பயணம் செய்து கபறுகளை என்ன செய்யக்கூடாது, நாங்கள் ஜியாரத்து பண்ணக்கூடாது ஒன்று. 2வது, அங்கே போயிட்டு மார்க்கத்துக்கு முரணான சில புதுமையான விஷயங்களை என்ன செஞ்சிடக்கூடாது. நம்ம போகிறது அவங்களுக்கு துவா செய்கிறதுக்கு, நம்ம போயிட்டு நீங்கள் எங்களுக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லிடக்கூடாது. இதெல்லாம் மார்க்கத்தில் மிக தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அம்சங்கள். இது அல்லாமல் இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், சில இடங்களில் நீங்கள் மதீனாவுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால், பக்கீக்குள்ளே ஆரம்ப காலங்களில் 10-20 வருஷத்துக்கு முன்னாடி மையத்தோடு போனீங்கன்னா உள்ளே விடுவாங்க. அதில் சில சகோதரர்கள், பொதுவாக குறிப்பாக நாங்கள் கண்கூடாக பார்த்த செய்தியில், பாகிஸ்தானை சார்ந்த சகோதரர்கள் இந்த சிகப்பு சால்வை இருக்கு இல்லையா, சால்வை கீழே போடுவாங்க. பக்கி என்கிற அந்த இடத்துல போட்டுட்டு அப்படி எடுக்கும்போது அந்த சால்வையோடு சேர்த்து ஒரு பிடி மண்ணை கொண்டு வந்துடுவாங்க. இந்த மண் எங்கே கொண்டு போகிறாங்க, பாகிஸ்தானுக்கு போகுது. சரிதானே? இதே மாதிரி ஒரு நிகழ்வு உங்களுக்கு தெரியும், உஹது மலைக்கு பக்கத்தில் ஜபல் ருமாத்னு சொல்லி சிறிய மலை குன்று ஒன்று இருக்குது. அங்கே போய்த்து என்ன செய்கிறது, அங்கே உள்ள கற்களை கொண்டு போகிற ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, இது போன்ற விஷயங்களை எல்லாம் கடுமையாக கண்டிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன செய்யுது, பிற்காலத்தில் ஏற்கனவே இருக்கிற மாதிரி கல் தான், ஏற்கனவே இருக்கிற மாதிரி மண்ணு தான் என்கிறத நம்ம என்ன செய்யணும், சரியாக புரிந்து கொண்டு இந்த விஷயத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 2வது, ஒரு கணவன் ஒரு மனைவியை குளிப்பாட்டவோ, ஒரு மனைவி தன் கணவரை குளிப்பாட்டவோ மார்க்கத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அனுமதி இருக்கிறது. இது அல்லாமல் பிள்ளை ஆண் மகன் ஒரு தாயை குளிப்பாட்டலாமா, குளிப்பாட்ட முடியாது. ஒரு பெண் தன்னுடைய தந்தையை குளிப்பாட்டலாமா, குளிப்பாட்ட முடியாது. இது கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் உரியது என்கிறத நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். அடுத்தது, பல மனைவிமார்கள் இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், அனுமதி கேட்கலாம். இந்த வீட்டில் நான் இருந்துக்க போகிறேன், கடைசி கட்டமாக இருக்கு, ஆயிஷா நாயகிற வீட்டில் ரசூலுல்லாஹ் இருக்கிறதுக்கு அனுமதி கேட்டாங்க இல்லையா, இது மாதிரி என்ன செய்யலாம், அனுமதி கேட்கலாம். சரி, அவங்க அனுமதி மறுத்துட்டா என்ன செய்யறது, சீட்டு போட்டுக்கொள்வாங்க. துண்டை போட்டு என்ன செஞ்சிடறது, குலுக்கி யார் பேர் வருதோ அவங்களோட வீட்டுக்கு என்ன செஞ்சிடறது, போயிடுறது. ஆனால் அந்த நிலையில் இப்போல்லாம் நான் நினைக்கிறேன் பெருசாக யாருமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. சரிதானே? அப்போ இந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முறையை என்ன செஞ்சிருக்கிறாங்க, கையாண்டு இருக்கிறார்கள். இது ஒன்று. 2வது, நாங்கள் மயக்கம் வர்ற நேரத்தில், இந்த மயக்கம் வர்ற நேரத்தில் நம்ம என்ன செஞ்சு கொள்ளலாம்னு சொன்னால், குளிச்சு கொள்றதால எங்களுடைய மயக்க நிலை என்ன செஞ்சிடும், ஓரளவு குறையும். எந்திரிச்சு உடலில் ஒரு வகையான உத்வேகத்தை நம்ம பார்க்கலாம், உற்சாகத்தை பார்க்கலாம். அதனூடாக நம்ம என்ன செய்யலாம், தொழுகையோ ஏனைய இபாதத்தான வணக்க வழிபாடுகளை செய்கிறதுக்குரிய ஒரு தெம்பு என்ன செய்யும் எங்களுக்கு வரும்ங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதுவும் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். அதே போன்று உண்மையிலேயே சில பள்ளிவாசல்களில் இமாம்கள் நியமிக்கப்பட்டிருப்பாங்க, தவிர்க்க முடியாத காரணங்களால் அவர் வர முடியாமல் போயிடலாம். அப்போ அவர் என்ன செய்யணும், அவருக்கு நம்பிக்கையான குர்ஆனை திறமையாக ஓத தெரிஞ்ச அறிவில் கூடியவரை பார்த்து என்ன செய்யணும், நீங்கள் எனக்கு பதிலாக இந்த இடத்துல தொழுவீங்க என்று சொல்லுவதற்கு மார்க்கத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அனுமதி இருக்கிறது. இதையும் நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக மிக முக்கியமான செய்தி,
அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு இந்த சமூகத்தினுடைய மிக முக்கியமான அடுத்த தலைவர்ங்கிறத ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா தான் என்ன அடுத்த தலைவரை யாருங்கிறதுக்கு என்ன செய்யுது, இந்த ஆன்மீக தலைவர் அந்த இமாமத் பதவி ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டினது என்ன, அடுத்த தலைவராக அபூபக்கர் தான் என்ன செய்யப்பட போறார், நியமிக்க போகிறார் என்கிற சமீட்சையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த ஹதீஸில் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போல சிலர் நம்ம புகழுவோம். புகழ்றது வந்து பொதுவாக அவங்களுக்கு தெரியும், முகத்தில் புகழ்றது மார்க்கத்தில் தடை, இப்படியா தடை தானே, தடை. ஆனால் சஹாபாக்களை பொறுத்தவரை இதில் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க நீங்கள் தொழுவீங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்து சொல்கிறாங்க இல்லை நீங்கள் தான் எல்லாரையும் விட தகுதியானவர். இது புகழ்ச்சியாண்ட புகழ்ச்சி இல்லை. இது அபூபக்கர் ரலியல்லாஹு புகழ்ச்சியாக என்ன செய்ய மாட்டாங்க, தன்னுடைய தகமையை சொல்கிறாங்களே தவிர நம்ம இன்னைக்கு பொதுவாக இருக்கிற தலைவர்மார்களை அல்லது அரசியல் தலைவர்களை புகழ்ந்து எல்லை மீறி போகிறோம் இல்லையா, இது மாதிரி ஒரு நிலை அல்ல. அப்போ இந்த நிலையை மாறி என்ன செய்கிறது, ஒருத்தருடைய உள்ளத்தில் பெருமை வராது, இது புகழ்ச்சியாக எடுத்துக்கொள்ள மாட்டாராக இருந்தால் அதை ஒரு அளவுக்கு நம்ம என்ன செய்யலாம், வரம்புக்குள்ளே வச்சு கொண்டு நம்ம என்ன செய்யலாம், அந்த சில செய்திகளை சொல்லலாம் என்கிறதையும் என்ன செய்கிறது, அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய நிகழ்வு எங்களுக்கு என்ன செய்யுது, எடுத்து சொல்லுது என்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, டைம் போகுது. சரி, இப்போ இன்ஷா அல்லாஹ் சாப்பாட்டுக்குரிய தொழுகைக்குரிய டைம் நம்ம பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் இதனுடைய அடுத்த பகுதியை தொழுகை முடிஞ்ச உடனே இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கொள்வோம்.